வணக்கம். இன்று தமிழகம் தலைநிமிர தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் யாத்திரை தொடங்குகிறார். மதுரையிலிருந்து இந்த யாத்திரையை தொடங்கும் இந்த நன்னாளில் அவருடன் கைகோர்த்து துணையாக பாஜக உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கிறோம். நிர்வாகி என்ற முறையில் நானும் இங்கு வந்திருக்கிறேன். இந்த சமீபத்தில் 2026 தேர்தலுக்கு மற்ற கட்சிகளுக்கு முன்பே நம்ம தயாராக ஆரம்பிச்சோம். நம்ம கூட்டணி ஆல்ரெடி தயாராகிட்டாங்க, நம்மளும் தயாராக ஆரம்பிச்சிட்டோம். வரக்கூடிய தேர்தலில் நம்ம இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும், பாஜக கூட்டணி வரக்கூடிய 26 தேர்தலில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி பாஜக, அது பாதிப்புங்கிறது தேசிய அளவில் பாராளுமன்ற தேர்தலில் தான் அது ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப நிதர்சனமாகவும் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இனிமேலும் இன்னும் கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் அதுக்கு வேறு கவுண்டரோ இல்லை வேறு மாற்றமோ தேவையும் இல்லை, கண்ணுக்கு தெரியவும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரும் ஒரு கட்சியாக பாஜக ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை கண்டிருக்கு. அந்த வளர்ச்சிக்கு நம்ம ஆளும் திமுக ஆட்சிக்கு நம்முடைய நன்றிகளை கூட தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எதுவுமே செய்யாமல் அவங்க ஜஸ்ட்டு கொடுத்ததை நல்லபடியாக ஆட்சி செஞ்சுருந்தாலே இந்த அளவுக்கு சனாதனத்துக்கு ஆதரவு பெருகி இருக்குமா அப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் அவங்க நாளொரு குற்றமும் பொழுதொரு பழியுமா இருக்கிறதுனால வேற வழி இல்லை. பாஜக என்ற ஒரே ஒரு கட்சி தான் இந்த கடவுள் மறுப்பு, இன வெறுப்பு, ஜாதி அரசியலுக்கு எதிராக, குறிப்பாக வாரிசு அரசியலுக்கு ஒரு மாற்றாக வந்துட்டு இருக்கு. தேசிய கட்சி தான். அதிமுக என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் இருக்கிறாங்க. இன்னும் பல கட்சிகள் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. புதிய பழைய கட்சிகள் எல்லாருமே கூட்டணிக்கு வரத்தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு குறிக்கோள் முதல்ல ஆட்சியை மாற்றணும், அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். புதிய பழையன்னு ஒரு இக்கு வச்சிங்க. தாவேக்கா கூட்டணியில் இணையறக்கான வாய்ப்புகள்? தாவேக்கா இந்த கூட்டணியில் இணையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நான் இன்னைக்கு புதுசாக சொல்லலை, எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான். தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ஒருமுகமாக சந்திக்கணும் இந்த தேர்தலை. ஏன்னா திமுக கூட்டணியில் ஒரு நம்பர்ஸ் அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, கன்சாலிடேட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு தான் இஸ்லாமிய ஓட்டுகள் விழும், அவங்களுக்கு தான் மைனாரிட்டிஸ் ஓட்டுகள் விழும் அப்படிங்கிற கனவில் அவங்க இருக்கிறாங்க. அதையெல்லாம் ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தேவைதான் படுது. தாக்கப்பட்ட சம்பவம். ஆமாம், அதை பற்றி தாக்கப்பட்டதை பற்றி சொல்லுங்க. அவர் முறைச்சதுக்காண்டி தான் அடித்தோம் இல்லைங்க, பயங்கரமான சதிங்க. சதி உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பயங்கரமான சதி. ஜாதியை பார்த்து அந்த காருக்குள்ளே யார் எந்த ஜாதின்னு பார்த்து தான் அந்த வழக்கறிஞர் வந்தார். எவ்வளோ பெரிய சதி! அவர்கள் இப்படி பேசுவார் அப்படிங்கிறது அவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இப்படி கூட பேசுவாருங்கிறது அவருக்கே புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் சதின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு நியாயம் இருக்குது. அவர்கள் ரோட்டில் போயிட்டு இருந்தார், ஏன்னா என்ன தாக்குனாங்க சதிங்கிறாரு. சரிங்க, அப்படியே ஒருத்தர் வேணும்ட்டே அவர் கார் முன்னாடி விழுந்து அவர் இடி வாங்கிக்கிட்டாருன்னு நினச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு தலைவர், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு நேற்று பேசியிருக்கிறாரு. அவன் முறைச்சதுக்கு, அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடின்னு. அப்போ முறைச்சா நீங்கள் அடிப்பீங்களா? இல்லை, இப்போது இந்த மாதிரி அவரை சார்ந்தவர்களுக்கு நாம் பேசினாலே அது பிசிஏ குற்றம்ங்க. அவர் எப்படிங்க நான் அடிப்பேன், ஏன்னா அவன் என்னை பார்த்து முறைச்சான்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஜனநாயகத்தில் இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்முடைய ஆட்சி கேஸ் போடாது. இதுக்கு அஃபென்ஸு. ஒருத்தங்களை பட்ட பகலில் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே வச்சு நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிறீங்க. அடிக்கிறது ஆணவமா? அடி வாங்கினவனுக்கு ஆணவமாங்க? மருத்துவமனை
சாரிங்க. மெடிக்கல் ஆர்ஜி கர் இன்வெஸ்டிகேஷனே இன்னும் சரியாக முடியலை. அவங்க வந்து அதை அமுக்கி அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தது இது வெளியே வந்திருக்கு. வெளியே வராதது எத்தனை இருக்குன்னு தெரியல. ஆஸ்பத்திரிக்கு சீக்குக்காக போகிறவங்கள வேற ஒரு விஷயத்த பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்கு. அது ரொம்ப ஒரு பெண்ணா இதையெல்லாம் பார்க்கும்பொழுது 2 விஷயங்க. வெஸ்ட் பெங்காலில் பெண்மையை குறித்து பேசும்பொழுது இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். பெண்ணா இதெல்லாம் பார்க்கும்போது பதறுது. ஐயா, நம்ம நல்ல காலம் மேற்கு வங்கத்தில் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். மம்தா பானர்ஜி ஒரு பெண் தலைவர். அவங்க ஆட்சியில் கட்சியை விடுங்க, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புங்கிறது ஒரு அடிப்படை இல்லையா? இங்கே அந்த வகையில் தமிழ்நாட்டு ஊடகங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் அந்த பெண்ணின் அடையாளத்தை வெளியே சொல்லாமல் அதே சமயத்தில் நீதிக்காக கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா ப்ரெஸ்ஸுமே ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க. ரொம்ப நன்றி. இன்னும் அதே போல் எனக்கு ஒரே ஒரு இது எங்கேயாவது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது, இந்த தஸ்வந்த் வெளியே வந்துட்டான். வயிறு எரியுதுங்க. அப்புறம் என்னங்க இருக்குது தமிழ்நாட்டில்? நம்ம என்னங்க பதில் சொல்ல முடியும்? அவன் மேலெல்லாம் வெடிகுண்டு புரளி அப்படின்னு சொல்லி வீட்டை சோதனை யாரும் போட மாட்டாங்களான்னு ஆசையாக இருக்கு. ஜிடி நாயுடு பற்றி ஏதாவது கேளுங்களேன், நான் சொல்லிடுவேனே. ஜாதி தலைவர்கள் பேர் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் மேம்பாலம் ஜிடி நாயுடு என்ற பேர் இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நான் ஒரு திமுக தனமாக தான் பார்க்குறேன். அவங்க சொல்கிறது ஒன்று, செய்யறது வேற ஒன்று. ஊருக்குத்தான் உபதேசம் அடிக்கண்ணே, உனக்கும் எனக்கும் அல்ல அப்படிங்கிறத தான் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறது தானேங்க. ஜாதியை மற்றவங்க பேசக்கூடாது, ஆனால் நாங்கள் பேசுவோம். அதுவும் கோயம்புத்தூரில் நாயுடு என்ற ஜாதி பெயர் இன்னைக்கு எலெக்ஷன் வருது அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது நீங்கள் ஆச்சரியமாக கேள்வி கேட்குறது ரொம்ப வியப்பாக இருக்குது. வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஜிடி நாயுடு அவர்களை நாங்கள் நாயுடுவாக பார்க்கல, நாங்கள் விஞ்ஞானியாக தான் பார்க்குறோம். அந்த ஒரு மரியாதையோடு தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒத்துக்கிறோம், அப்படி கூட ஒத்துக்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் ராஜாஜியை முதலமைச்சராக பார்க்கலையா? அவரை குல்லுக்க பட்டர்னு தானே சொன்னீங்க. அப்போது காமராஜரை நாடாரா தானே பார்த்தீங்க, அவரை முதலமைச்சராக பார்க்கலையா? சார் சிவி ராமனை நீங்கள் விஞ்ஞானியாக பார்க்கலையா? இப்படி கேள்வி வருமா வராதா? கேள்வி வருமா வராதா? இவரை மட்டும் நீங்கள் விஞ்ஞானியாக பார்க்குறீங்களா? அப்போ மற்ற சமூகத்தினரை நீங்கள் ஜாதியாக பார்ப்பீங்க, இவரை மட்டும் நீங்கள் ஜாதியாக பார்க்கலன்னு சொன்னால் அது என்ன ரகசியம் அப்படின்னு ஐயா அவர்கள், வீரமணி ஐயா அவர்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்தணுங்க. அதே விஷயத்துக்கு அண்ணாமலை வரவேற்பு சொல்கிறாங்க. ஜிடி நாயுடுன்ற பேருக்கு அண்ணாமலை வரவேற்பு சொல்கிறாங்க. இல்லை, ஜிடி நாயுடு அவர்களை மரியாதை செய்வது, அவருடைய நினைவை பரப்புவது அப்படிங்கிறத நாம் எப்போவுமே ஏற்றுக்கிறோம். ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவராக அண்ணாமலை அவர்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்கறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலை அவர்கள் ஜாதி பேரையெல்லாம் ஒழிப்போம் அப்படின்னு என்னைக்காவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? நான் ஜாதிக்கு எதிரி கிடையாதுங்க. உலகத்தில் யாரும் ஜாதிக்கு எதிராக இருக்கல, ஜாதி கொடுமைகளுக்கு, ஏற்றத்தாழ்வுகளுக்கு, அதுக்கு தான் நம்ம எதிரியாக இருக்கிறோம். ஒரு நல்ல குலத்திலிருந்து, ஒரு நல்ல அடையாளத்திலிருந்து வர்றதை யாருமே மறுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி? அது என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் அப்போது வஉசியை நீங்கள் பிள்ளையாக தானே பார்த்தீங்க? வஉ சிதம்பரனார் அப்படின்னு மாற்றினீங்கல்ல. அதே போல் நீங்கள் பசும்பொன் ஐயாவை சொல்லிடுவீங்களா? தேவராயாவை நீங்கள் சொல்லிடுவீங்களா? முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தருடைய அடையாளத்தில் ஒருத்தருடைய அடையாளத்தில் நம்முடைய வரலாறு அடங்கியிருக்கு, சுதந்திர போராட்டம் அடங்கியிருக்கு, நம்முடைய சமூக நீதிக்கான அடிப்படை அவங்கெல்லாம் எட்டுட்டு போனவங்க. அதையெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ஜாதி பேரை மட்டும் அடிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிருச்சாங்க, ஆகிப்போச்சுங்க. இந்த ரோட்டில் ஜாதி பேரையெல்லாம் தார் போட்டு அழிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போது 60 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அழிஞ்சு போச்சா ஜாதி? இன்னைக்கு வரைக்கும் ஜாதியை பார்க்காம திமுக திகாவினர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியுதா?
அதனால ஜாதிக்கு யாருமே வந்து எதிரி கிடையாது. அதனால் வரக்கூடிய சமூக அநீதிகளுக்கு தான் நம்ம வந்து எதிரியா இருக்கிறோம். ஒரு ஆணவ கொலை நடக்குதா, அங்க எங்க போச்சு உங்களுடைய ஆக்டிவிசம்? அதுக்கு ஏதாவது சொன்னீங்களா நீங்க? அதுக்கு ஐயா வீரமணி அவர்கள் ஏதாவது பேசினாரா? இப்ப பேசுறாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.